அன்று கருணாநிதியை நான் முதலாக கோயம்புத்தூர் லாட்ஜில் சந்தித்ததும் ஒரு காதலியை காணும் உணர்ச்சியே எனக்கு ஏற்பட்டது. சக்கரபாணி அவர்களை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார். அன்று முதல் கருணாநிதியும் என்னை உயிருக்குயிராக நேசிக்க துவங்கினார். மாடர்ன் தியேட்டர்ஸில் மாதம் 500 ரூபாய் சம்பளத்தில் அவர் வேலைக்கு அமர்ந்தார். ஒரு நாளாவது ஒருவரை ஒருவர் காணாமல் இருந்தால் எதையோ பறி கொடுத்தது போலிருக்கும். ஒருவர் கையில் இன்னொருவர் தலை வைத்து தூங்குகிற அளவுக்கு பாசம் வளர்ந்தது. எங்கள் இருவருக்கிடையில் ரகசியம் என்பதே இல்லாமல் இருந்தது. அவரை பற்றி யாராவது தவறாக பேசிவிட்டால் என்னால் பொறுக்க முடியாது. அவருக்கும் அப்படியே. இந்த நேரத்தில் தான் பெரியாரின் திருமணத்தை சாக்கிட்டு அண்ணாதுரை, சம்பத் ஆகியோருடன் ஆயிரக்கணக்கானவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து விலகினார்கள். விலகிய அந்த நிலையை நான் கூர்மையாக கவனித்தேன். பெரியார் செய்த கொடுமைகளை பற்றி கருணாநிதி என்னிடம் சொன்னார். விலகியதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார். அவர் மகிழ்ந்ததால் நானும் மகிழ்ந்தேன். அப்போது